எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இந்நாட்களில் நூற்றுக்கணக்கான சபைகள் பறந்து பிரிந்து நாம் வாழும் ஊர்களிலே நிரம்பியிருக்கிறது. இந்த சபைகளிலே மக்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை குறித்த முக்கியத்துவம் உண்டா? சபையிலே ஊழியம் செய்பவர்கள், சபையின் கட்டிடங்கள், அதன் காணிக்கை, வசதியான வாழ்வு, இவைகள் அல்லவே அல்ல. இன்றைய கால பிரச்சனை என்ன என்றால், சபை என்ன என்பதை அறியாமல் அல்ல, அறியக்கூடாத நிலைமையிலே மூழ்கடிக்கப்பட்டதே ஆகும். நமக்கு எப்பொழுதும் வழிகாட்டி பரிசுத்த வேதமே. இன்றைய நாளிலும் கேட்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1:8 தெசலோனிக்கேய சபையை குறித்ததாகும். தெசலோனிக்கேய சபை மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கர்த்தருடைய வசனம் சுற்றியிருந்த மக்கதோனியா, அகாயா நாடுகளில் தொனித்தது. தேவனை பற்றிய அந்த சபை மக்களின் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. எத்தனை அற்புதமான ஒரு நிலை! இப்போது செயல்படும் சபை மக்களின் நிலைமை அன்றைய நாளின் மேலான சாட்சியான வல்லமையான நிலைமைக்கு திரும்ப மக்கள் என்ன செய்ய வேண்டும்? சபையை மாற்றிக்கொள்வதா? அல்ல, இருக்கும் சபையை நாம் மாற்ற வேண்டும். இதற்கு முதலாவது நாம் மாற, சபையை அவருடையதாய் மாற்ற ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். மனமுண்டா? ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாளின் சபை நிலைமையை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். அன்றைய நாளிலே நீர் உருவாக்கிய சபைகளைப் போல நாங்களும் மாற, விசுவாசத்திலே வல்லமையாய் செயல்பட, உம்மை எங்கள் வாழ்விலே அறிவிக்கும் மக்களாக அனைவரும் பாடுபட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாற்றத்தை நீர் தாரும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த பாதம் பணிகிறோம். பிதாவே, ஆமேன். God bless you.